பஞ்சபூத ஸ்தலங்கள் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு ஒவ்வொரு பஞ்சபூதத்துக்கும் ஒரு சிவன் கோயில் இருக்கிறது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். 5 கோயில் இருக்குங்க. அதுல 4 தமிழ்நாட்டிலயும் 1 ஆந்திராலயும் இருக்கு. இந்த 5 பஞ்சபூத கோயிலையும் பப்ளிக் டிரான்ஸ்போர்ட் மட்டும் யூஸ் பண்ணி, அதாவது ட்ரெயின், பஸ் மட்டும் யூஸ் பண்ணி விசிட் பண்றதுக்கு எத்தனை நாள் ஆகுது, எவ்வளவு செலவாகுது அப்படிங்கறதாங்க இந்த வீடியோ. டைம் கரெக்டா 2:30 ஆகுது. இப்ப நம்ம சென்னையில இருக்க சைதாப்பேட்டை ரயில்வே ஸ்டேஷன்ல இருக்கோங்க. அடுத்து 3:30க்கு இங்க இருந்து காஞ்சிபுரம் போற ஒரு லோக்கல் ட்ரெயின் இருக்கு. அதுலதான் ஏறி காஞ்சிபுரம் போறாங்க. மத்த டீடைல்ஸ் எல்லாம் காஞ்சிபுரம் போய் பேசிக்கலாம். என் கூட ஒரு டெரிஃபிக்கான டெம்பிள் விசிட்டுக்கு தயாராயிக்கோங்க. இணையவழி பயணத்தில் இணைந்திருங்கள். சேர்ந்தே பயணிப்போம். டிக்கெட் இப்பதாங்க எடுத்தேன். இங்க இருந்து காஞ்சிபுரம் போறதுக்கு 25 ரூபாய். என்னுடைய கணக்குப்படி இந்த 5 கோயிலையும் பாக்குறதுக்கு 3 நாள் ஆகுங்க. பட் நான் 2 நாளைக்குள்ள இந்த 5 கோயிலையும் பார்த்து முடிக்கணும் அப்படின்னு ஒரு கோல் செட் பண்ணிருக்கேங்க. அதனால எந்த இடத்துலயும் டைம் வேஸ்ட் பண்ணாம டக்கு மூவ் ஆகி போயிட்டே இருக்க மாதிரி தான் இப்ப பிளான் பண்ணிருக்கேன். 5th படிக்கும் போது 6th படிக்கும் போதுங்க தமிழ்ல 2 மார்க் கொஸ்டின் ஒன்னு கேட்பாங்க. 5 பஞ்சபூதங்களையும் குறிப்பிடுக அப்படின்னு. இதுல நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம்னு இந்த வரிசைப்படி எழுதினா தான் 2 மார்க் கிடைக்கும். இந்த வரிசை மாதிரி எழுதினா மார்க் குறைச்சிருவாங்க. இப்ப நம்ம போக போற இந்த 5 பஞ்சபூத கோயிலையும் நம்ம இந்த ஆர்டர் படி விசிட் பண்ண போறது இல்லைங்க. எனக்கு எந்த வகையில் விசிட் பண்ணா கன்வீனியன்ட்டா இருக்குமோ அந்த வகையில் தான் விசிட் பண்ண போறேன். இந்த ஆர்டர் படி தான் விசிட் பண்ணணுமா அப்படின்னு உங்களுக்கு தெரிஞ்சா எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. ஏசி ட்ரெயின் சைதாப்பேட்டை ஸ்கிப் பண்ணி போகுதுங்க. செமல்ல எவ்வளோ வேகமா போகுதுன்னு பாருங்க. நம்ம வண்டி வந்துருச்சுங்க. திருமால்பூர் போற வண்டி காஞ்சிபுரம் வழியா. அங்கே டைம் 6:20 ஆகுதுங்க. ஒரு 35 நிமிஷம் டிலேல தான் காஞ்சிபுரம் வந்திருக்கோம். நம்மளுடைய பிளான் மொத்தமும் இந்த வண்டி டிலே சொதப்பிடுச்சு. அது என்னன்னு நான் இறங்கி சொல்றேன். பஞ்சபூத ஸ்தலங்கள்ல முதல்ல நம்ம போக போறது காஞ்சிபுரத்துல இருக்க ஏகாம்பரேஸ்வரர் கோயில். பஞ்சபூதங்கள்ல நிலத்துக்கு அதிபதி இந்த ஏகாம்பரேஸ்வரருங்க. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில்ல இருக்க லிங்கத்துக்கு மணல் லிங்கம் இல்லைன்னா பிருத்விலிங்கம் அப்படின்னு கூட பேர் உண்டு. இந்த கோயிலோட ஹிஸ்டரி பார்க்க வேண்டாங்க. ஏன்னா ஹிஸ்டரி எல்லாம் பார்த்தா ரொம்ப பெருசா போயிடும். அதனால இந்த ஏகாம்பரேஸ்வரருக்கும் மணல் லிங்கத்துக்கும் பின்னாடி இருக்க ஒரு சின்ன கதை மட்டும் பார்த்திடலாம். பார்வதி தேவி ஒரு காலத்துல இந்த ஏரியால வந்து தவம் பண்றாங்க. அப்படி அவங்க தவம் பண்றதுக்கு சூஸ் பண்ண இடம் வந்து ஒரு மாமரங்க. அந்த மாமரத்துக்கு கீழே மணல் லிங்கம் ஒண்ணு பண்ணி தான் தவம் இருக்கிறாங்க. சோ இந்த ஏகாம்பரேஸ்வரருக்கு மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா மாங்கனி மரத்து ஈசன். ஏன்னா பார்வதி மாங்கனி மரத்துக்கு கீழே மண்லிங்கத்தை பண்ணி தவம் இருந்தனால மாங்கனி மரத்து ஈசனுங்க. இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காஞ்சிபுரம் ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கிட்டத்தட்ட 1 கிலோமீட்டருங்க. நான் அப்படியே நடந்தே போயிடலான்னு இருக்கேன். நம்ம ட்ரெயின் கிட்டத்தட்ட ஒரு 35 மினிட்ஸ் டிலேங்க. 5:45 இங்க வந்திருந்தா நான் டக்குன்னு ஒரு ஆட்டோல போய் கோயில்ல தரிசனம் பண்ணிட்டு திரும்பி 7 மணிக்கு இங்க வந்தா 7 மணிக்கு இங்க இருந்து திருப்பதி போற ஒரு வண்டி இருக்குங்க. ஆல்ரெடி 6:25 ஆச்சு. எப்படியும் அந்த 7 மணி திருப்பதி வண்டியை பிடிக்க முடியாது. ஏன்னா நம்மளுடைய அடுத்த ஸ்தலம் திருப்பதி பக்கம் இருக்குங்க. சோ அதனால நம்ம பொறுமையா ஏகாம்பரேஸ்வரர் தரிசனம் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ஒரு பஸ் பிடிச்சி திருப்பதி போலான்னு இருக்குங்க. அப்படியே கோயிலுக்கு போற வழியில ஒரு காஃபியோ டீயோ போட்டு போயிடலாம். ஸ்டேஷன் என்ட்ரன்ஸை கொஞ்சம் ரெனோவேட் பண்ணிருப்பாங்க போலங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு தடவை இங்க வந்திருக்கோம். அப்ப என்ட்ரன்ஸ் வேற மாதிரி இருந்தது. கோயில் காம்ப்ளெக்ஸ் பார்த்துட்டோங்க. அப்படியே லெஃப்ட் போனா கோயில் மெயின் என்ட்ரன்ஸ். இந்த ஏகாம்பரேஸ்வரர் கோயில் காலையில 6 இருந்து 11 மணி வரைக்கும், சாயந்தரம் 5 இருந்து 8:30 மணி வரைக்கும் ஓபனா இருக்கும். செம பெரிய ராஜகோபுரங்க. திருப்பணி நடந்துட்டு இருக்கு. இந்தியாவில் இருக்கக்கூடிய உயரமான ராஜகோபுரங்கள்ல இதுவும் ஒண்ணு. மொத்தம் 23 ஏக்கர் பரப்பளவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்குங்க. இந்தியாவில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய கோயில் வளாகங்கள்ல இதுவும் ஒண்ணு. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இதுதான் முதல் ஸ்தலங்களாம். இங்க சிவலிங்கம் வித்தியாசமான ஷேப்ல இருக்குங்க. வழக்கமா இருக்கிற சிவலிங்கம் ஷேப்ல இல்ல.
இங்கதான் கோயில் ஸ்தல விருட்சம் இருக்குங்க. ஸ்தல விருட்சம் தான் அந்த மாங்கனி மரம் நான் சொன்னேன் இல்லைங்களா. நம்ம கோயிலை விட்டு வெளியே வர நேரம் உள்ள நிறைய கூட்டம் போயிட்டு இருக்குங்க. நல்ல வேலை நம்ம கோயிலுக்குள்ள போறப்ப கூட்டம் இல்லை, அதனால நம்ம ஒரு 10 நிமிஷத்துல பார்த்துட்டு வெளியே வந்துட்டோம். பொது தரிசனத்துல தான் போனேன் நான். கோயிலுக்குள்ள வர வரைக்கும் எனக்கு வேற மாதிரியான ஒரு மூட் இருந்ததுங்க. கடும் ஸ்ட்ரெஸ் அந்த மாதிரியான மூட்ல இருந்தது. கோயிலுக்குள்ள காலடி வச்சோடனே அப்படியே ஒரு பாசிட்டிவ் வைப்ஸ் என்ன தொத்திக்கிச்சுங்க. ஒரு சூப்பரான ஒரு தரிசனத்தை முடிச்சுட்டு அடுத்து நம்ம இப்போ காஞ்சிபுரம் பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு திருப்பதிக்கு பஸ் ஏற போறோங்க. இன்னொரு விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம கோயில் அதிகமா வடக்கு நண்பர்களையும் தெலுங்கு சகோதரர்களையும் தான் பார்க்க முடியுது. அவங்க தான் கோயில்ல அதிகமா தரிசனம் பண்ண வந்திருக்காங்க. ஒரு சின்ன பிளான் சேஞ்சுங்க. சேர்றதுக்கு முன்னாடி இங்க பக்கத்துல பாண்டியன் மெஸ்னு ஒரு கடை இருக்குங்களா, அங்க வந்து டிஃபன் ஐட்டம் நல்லா இருக்கும்னு சொன்னாங்க. அதனால அந்த கடையில போய் நம்ம நைட் டின்னர் முடிச்சுட்டு பஸ் ஸ்டாண்ட் போலாங்க. இதுக்கு முன்னாடி நைட் டைம் பொங்கல் சாப்பிட்டது இல்லைங்க. இங்க பொங்கல் கிடைச்சது டேஸ்ட் வேற லெவல்ல இருந்ததுங்க. ஹைஜீன் எதிர்பார்த்தீங்கன்னா இந்த கடை செட் ஆகாது. பொங்கல் 50 ரூபாய். இந்த ஹோட்டல்ல இருந்து பஸ் ஸ்டாண்ட் 1 கிலோமீட்டருங்க. பொங்கல் சாப்பிட்டனால அப்படியே நம்ம வாக்கிங்ல பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோம். கொஞ்சம் சாப்பிட்டதெல்லாம் டைஜஸ்ட் ஆகும் அப்படின்னு. நம்ம வந்த நேரம் பிரைவேட் பஸ் தான் அவைலபிளா இருந்ததுங்க. இது 8:30 மணிக்கு காஞ்சிபுரத்துல இருந்து திருப்பதி போற பாரதி பஸ் சர்வீஸ் வண்டிங்க. 135 ரூபா டிக்கெட். நான் உங்களை டைரக்டா திருப்பதியில மீட் பண்றேன். Next morning. குட் மார்னிங் மக்களே. திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பக்கம் இருக்கோம். அடுத்து இங்க பஸ் ஸ்டாண்ட் போய் காளஹஸ்திக்கு பஸ் ஏற போறோங்க. ஏன்னா நம்ம அடுத்து போற பஞ்சபூத ஸ்தலம் காளஹஸ்தியில இருக்க காளஹஸ்தீஸ்வரர் கோயில் தான். டைம் இப்போ 7:15 ஆகுதுங்க. நேத்து நைட்டு 11:45 மாதிரி நம்ம திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆனோங்க. ரீச் ஆனோடனே பஸ் ஸ்டாண்ட் பக்கமே நிறைய லாட்ஜஸ் இருந்தது. இறங்கி நடந்து போனேன். அதுல ஒருத்தவங்க ரூம் வேணுமான்னு கேட்டாங்க. சாய்ராம் லாட்ஜ்னு நினைக்கிறேங்க. அங்க ஒரு ரூம் போட்டு நைட் ஸ்டே பண்ணிட்டாங்க. ரூம் ரெண்ட் 1700 வந்தது. ஏசி ரூம் தாங்க எடுத்தேன். மேல் திருப்பதி போறதுக்கு பஸ் போய்கிட்டே இருக்குங்க. காஞ்சிபுரத்துல இருந்து திருப்பதி கூகுள் மேப்ஸ்ல 120 கிலோமீட்டர் காமிச்சதுங்க. ஆனா நம்ம நைட் 8:30 ஏறணும். இங்க வர்றதுக்கு 11:45 ஆயிடுச்சு. கிட்டத்தட்ட 3.25 மணி நேரம் ஆயிருக்குங்க. திருப்பதியில இருந்து காளஹஸ்தி 40 கிலோமீட்டருங்க. எப்படி 1 மணி நேரம் ஆயிரும் நினைக்கிறேன். டைம் 8:15. திருப்பதியில இருந்து இங்க வர்றதுக்கு 3/4 மணி நேரம் ஆயிருக்கு. டிக்கெட் ரேட் 55 ரூபாங்க. நம்ம வந்தது ஒரு நான் ஸ்டாப் பஸ். திருப்பதி பஸ் ஸ்டாண்ட் பிளாட்ஃபார்ம் 8 and 9ல இருந்து காளஹஸ்தி போறதுக்கு பஸ் கிடைக்குங்க. அங்கேயே பஸ் டைமிங் போட்டிருந்தாங்க. அதையும் நான் போட்டோவா போடுறேன் பாருங்க. இதான் ஸ்வர்ணமுகி ரிவருங்க. இந்த நதிக்கரையோரமா தான் காளஹஸ்தி கோயில் அமைஞ்சிருக்கு. பஞ்சபூதங்கள்ல காற்றுக்கு சொந்தமான காளஹஸ்தி கோயில் தாங்க அடுத்து போக போறோம். இங்க வந்து சிவன் வந்து வாயுலிங்கமா நமக்கு அருள்பாலிக்கிறாரு. கோயில் அங்க இருக்கு. போறதுக்கு முன்னாடி அப்படியே இங்க சாப்பிட்டுட்டு போயிடும். ஒரு பிளைன் தோசையும் காஃபியும் சாப்பிட்டேங்க. 85 ரூபா வந்தது. தோசை சட்னி சாம்பார்லாம் சூப்பரா இருந்தது. காஃபி வந்து ஒரு பிலோ ஆவரேஜ் காஃபி. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது ரொம்ப 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 முக்கியமான கோயிலுங்க. இது வந்து ராகு கேது பரிகார ஸ்தலமும் கூட. தென் கைலாயம் அப்படின்னு கூட இந்த கோயிலை வந்து கூப்பிடுவாங்களாம். கோயிலுக்குள்ளேயே மொபைல் போன் லாக்கரு, ஸ்லிப்பர் ரூருக்கான ஸ்டாண்ட் எல்லாம் இருக்குதுங்க.
கோயில்ல இருந்து வெளியே வரும்போது அப்படியே சுட சுட தொன்னையில பொங்கலுங்க, வேற லெவல். கொஞ்சம் கூட்டமா இருந்தனால 50 ரூபா டிக்கெட் வாங்கிட்டு தரிசனத்துக்கு போனங்க. ஒரு அரை மணி நேரம் ஆச்சு. வழக்கம் போல தமிழ்நாடு கோயில்ல மட்டும்தான் விபூதி பிரசாதமா கொடுக்குறாங்க. ஆந்திரா கோயில் எல்லாம் ஒன்னும் தரமாட்டாங்க, வெறும் பொங்கல் மட்டும் தான் கொடுத்துருக்காங்க. இன்னொரு விஷயம், உள்ள எக்கச்சக்கமான தமிழ் கல்வெட்டுகளை பார்த்தேன். அது எனக்கு கொஞ்சம் ஆச்சரியமா தான் இருந்தது. காளஹஸ்தியை விட்டு கிளம்ப வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. இந்த சமயத்துல இந்த இடத்த பத்தி ஒரு 2 இன்ட்ரெஸ்டிங்கான ஃபேக்ட்ஸ் பார்த்திடலாம். சிவனுக்கே கண் கொடுத்த கண்ணப்பர்னு ஒரு கதையை நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. அப்படி நீங்க கேள்விப்படலினாலும் பரவாயில்ல. பிரபாஸ் கண்ணப்பரா நடிக்க, சிவனா அக்ஷய்குமார் நடிக்க, பார்வதியா காஜல் அகர்வால் நடிக்க கண்ணப்பான ஒரு ஹிந்தி படம் ரெடி ஆயிட்டு இருக்கு. கூடிய சீக்கிரம் எல்லா லாங்குவேஜ்லயும் டப் பண்ணி ரிலீஸ் பண்ணிடுவாங்க. அந்த படத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. சிவனுக்கு கண்ணப்பர் கண் கொடுத்த இடம் இந்த ஸ்ரீ காளஹஸ்தி தாங்க. இந்த ஸ்ரீ காளஹஸ்திக்கே மீனிங் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஸ்ரீனா ஸ்பைடர் சிலந்திங்க, காளானா ஸ்னேக் பாம்பு, ஹஸ்தினா யானை எலிபென்ட். சோ இந்த ஸ்பைடர் ஸ்னேக் எலிபென்ட் மூணும் வந்துட்டு இந்த ஸ்ரீ காளஹஸ்தியில இருக்க சிவனை வேண்டி மோட்சம் அடைஞ்சதுங்களா. சோ அதனாலதான் இந்த ஏரியாவுக்கு ஸ்ரீ காளஹஸ்தி அப்படின்னு பேரு வச்சிருக்காங்க. டைம் இப்போ 9:30 ஆகுது. அடுத்து நம்ம காளஹஸ்தி பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு நேரா திருப்பதி போலான்னு இருக்கேன். திருப்பதி போயிட்டு நம்ம ரூமை செக் அவுட் பண்ணிட்டு அடுத்து எந்த இடத்துக்கு போறோம்னு நான் திருப்பதி போயிட்டு அப்டேட் பண்றேன். அதுக்கு முன்னாடி இந்த பொங்கலை சாப்பிட்டுருவாங்க. நல்ல சுட சுட வந்து டெம்ட் ஆகுது. தரிசன டிக்கெட்லயே பல வெரைட்டி வச்சிருக்காங்க. 50 ரூபா, 200 ரூபா, 500 ரூபா அப்படின்னு. அது போக இந்த ராகுக்கு எது பரிகார பூஜை இருக்கு இல்லைங்களா, அதுலயும் பல வெரைட்டி வச்சிருக்காங்க. 500, 750, 2500 அப்படின்னு. 2500 ரூபாய்க்கு விற்கிற அந்த ராகு கேது பூஜை டிக்கெட் வாங்கினா நம்ம கோயில் பிரகாரத்துக்குள்ளேயே அந்த பூஜை நடக்கும். இந்த கோயில் கோபுரத்துக்கு வெளியவே நமக்கு திருப்பதி போற டைரக்ட் பஸ் கிடைச்சிருக்குங்க. ஏறிட்டோம். அதுவும் தமிழ்நாடு கவர்மெண்ட் பஸ். யூபிஐல தாங்க டிக்கெட் வாங்கினேன் இன்னைக்கு. சொல்ல மறந்துட்டேங்க, காளஹஸ்தியிலேயே லிங்கம் வந்து வித்தியாசமான ஷேப்ல இருந்தது. இந்த காளஹஸ்தியில இருக்கிற லிங்கம் கற்பூர லிங்கம்லாம். இந்த கேம்பர்னு சொல்லுவோம் இல்லைங்களா, சூடம். இந்த சூடத்தாலேயே செஞ்ச லிங்கம் காளஹஸ்தியில இருக்க வாயுலிங்கம். என்னதான் அந்த லிங்கத்தை சூடத்துல செஞ்சிருந்தாலும் பக்கத்துல விளக்கேத்தி வச்சாலும் அந்த லிங்கம் மட்டும் தீ பிடிக்காதுங்களா. அந்த அளவுக்கு வந்துட்டு ஒரு மேஜிக்கலான லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. வெயில் போட்டு பொல பொல பொலன்னு பொழக்குதுங்க. சரி, பகல்ல தான் இப்படி இருக்குன்னு பார்த்தா நேற்று நைட் நம்ம அந்த பஸ்ல வந்துட்டு இருந்தோம் இல்லைங்களா, நடுவில் ஒரு இடத்துல பெட்ரோல் பிடிக்கிறதுக்காக வண்டியை நிறுத்தினாங்க. அப்ப நிறுத்தினப்போ நம்ம பஸ்ஸுக்குள்ள உட்காரவே முடியலைங்க. அப்படியே வேர்த்து ஃபுல்லா ஊத்த ஆரம்பிச்சிருச்சு. அந்த அளவுக்கு இங்க வந்து சூடு உப்புசம் உருவமா இருக்குங்க. டைம் இப்ப 10:30 ஆகுதுங்க. திரும்ப நமக்கு 1:30 மணிக்கு தான் இங்க இருந்து அடுத்த ஸ்தலம் போறதுக்கான ட்ரெயின். அடுத்த ஸ்தலத்துக்கு ட்ரெயின்லயே போயிடலான்னு இருக்குங்க. அது ஏன்னு நான் வந்துட்டு திருப்பதி ரயில்வே ஸ்டேஷன் போயிட்டு சொல்றேன். இப்ப சாலிடா நம்ம கையில 3 மணி நேரம் இருக்குங்க. அதனால 2 மணி நேரம் ரூம்லயே ரெஸ்ட் எடுத்துட்டு ஒரு 12:30 மணி மாதிரி இங்க இருந்து செக் அவுட் பண்ணிட்டு ரயில்வே ஸ்டேஷன் நோக்கி போலாங்க. A few hours later. ஹோட்டல்ல இருந்து செக் அவுட் பண்ணியாச்சுங்க. அடுத்து நம்ம அக்னிஸ்தலமான திருவண்ணாமலை போறோம். பட் ஒரு சின்ன தடங்கல். 1:30 மணிக்கு திருப்பதியில இருந்து விழுப்புரம் போற ஒரு இன்டர்சிட்டி எக்ஸ்பிரஸ் இருக்குங்க, அண்டர்சர்வ் ட்ரெயின். அந்த விழுப்புரம் இன்டர்சிட்டியில ஏறினா சாயந்தரம் ஒரு 5:30 மணி மாதிரி திருவண்ணாமலை போயிடலாங்க. பட் இன்னைக்குன்னு பார்த்து நம்ம வண்டியை விழுப்புரம்க்கு காட்பாடிக்கு நடுவுல கேன்சல் பண்ணிட்டாங்க. இன்னைக்கு அந்த வண்டி காட்பாடியில இருந்து ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ அதனால என்ன பண்ண போறோம்னா, திருப்பதியில இருந்து காட்பாடி வரைக்கும் பஸ்ல போறோங்க. அதுக்கப்புறம் காட்பாடியில் இறங்கி அந்த ட்ரெயினை பிடிச்சி அங்கிருந்து திருவண்ணாமலை போறேன். ஏன் நீ திருப்பதி இருந்து திருவண்ணாமலை வரைக்குமே பஸ்ல போலாமே அப்படின்னு கேட்பீங்க. திருப்பதியில இருந்து திருவண்ணாமலைக்கு ஒரு நாளைக்கு 5 பஸ் சர்வீஸ் தாங்க இருக்கு. அதோட டைமிங்ஸ் போடுறேன். அடுத்து 1 மணிக்கு ஒரு பஸ் சர்வீஸ் இருக்குங்க. திருப்பதியில இருந்து திருவண்ணாமலை 200 கிலோமீட்டர். அப்படியே 5 மணி நேரம் ஆயிரும். 5 மணி நேரம் அப்சல் பஸ்ல உட்கார்ந்து போறது எனக்கு கொஞ்சம் முடியாத காரியம். சோ அதனால வேலூர் வரைக்கும் பஸ்ல போயிட்டு வேலூர்ல இருந்து திருவண்ணாமலை ட்ரெயின்ல போலான்னு இருக்குங்க. மத்தியானம் லஞ்ச் அவாய்ட் பண்ணிடலான் இருக்குங்க. ஏன்னா கோயில்ல சாப்பிட்ட பொங்கலே வயிறு ஃபுல் ஆயிருச்சு.
சந்திரகிரி பக்கம் இருக்குங்க. டைம் 2 மணி ஆகுது. லஞ்ச் பிரேக் விட்டுருக்காங்க. நான் எதுவும் சாப்பிட போறது இல்ல. வாட்டர் பாட்டில் மட்டும் வாங்கிட்டு திரும்ப பஸ்ல ஏறி உட்கார போறேன். டைம் கரெக்டா 3:45 ஆகுதுங்க. திருப்பதியில இருந்து நம்ம வண்டி 1:30 மணிக்கு கிளம்பிச்சு. 2.25 மணி நேரத்துல வேலூர் வந்துட்டோம். காட்பாடி ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியவே நம்ம இறங்கிட்டோங்க. இப்ப என்ன பண்ண போறோம்னா, அந்த 100 ரூபா சேலஞ்ச் வீடியோ பாத்துருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் பக்கம் சித்ரா காஃபி பார் இருக்கு. அங்க போய் ஒரு நல்ல ஃபில்டர் காஃபி குடிச்சிட்டு திரும்ப காட்பாடி ரயில்வே ஸ்டேஷன் வந்து நம்ம திருவண்ணாமலை டிக்கெட் வாங்கிட்டு அந்த ட்ரெயின்ல ஏறிக்கலாங்க. எவ்வளவோ சொல்லிட்டு இந்த ஒரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேங்க. தமிழ்ல முதல் முறையா இந்த 5 பஞ்சபூத கோயிலையும் விசிட் பண்ணி விளாக் பண்ற முதல் ஆள் நம்ம தான். அதனால தமிழில் முதல் முறையாக அப்படின்னு கூட வச்சுக்கலாம். நீங்க பஞ்சபூத கோயில்னு யூடியூப்ல சர்ச் பண்ணீங்கன்னா எல்லாரும் ஹிஸ்டரி தான் போட்டிருப்பாங்க. இந்த 5 கோயிலை விசிட் பண்ணி யாரும் விளாக் போட்டிருக்க மாட்டாங்க. திருவண்ணாமலை திருப்பதி விழுப்புரம் எக்ஸ்பிரஸ் is starting on platform number 4. Passengers are requested to take their respective seats. நம்ம வண்டி இன்னைக்கு 4வது பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புதுங்க. முதல்ல போய் டிக்கெட் வாங்கிடுவோம். அதுக்கப்புறம் நம்ம பிளாட்ஃபார்ம் போலாம். சன்னு பாருங்க, சூப்பரா இருக்கு. அண்டர்சர்வ் டிக்கெட் கவுண்டர் கூட்டமா இருந்ததுங்க. அதனால அந்த யூடிஎஸ் மொபைல் ஆப்லயே டிக்கெட் போட்டேன். இங்க இருந்து திருவண்ணாமலை போறதுக்கு 50 ரூபாங்க. என்னதான் நம்ம வண்டி அண்டர்சர்வ் ட்ரெயினா இருந்தாலும் எக்ஸ்பிரஸ் கேட்டகரியில வரும். அதனால ஒரு எக்ஸ்பிரஸ் டிக்கெட் வாங்கியிருக்கேன். இப்ப நம்ம ட்ரெயின் நம்பர் 16853 திருப்பதி விழுப்புரம் அண்டர்சர்வ் எக்ஸ்பிரஸ்ல தாங்க ஏற போறோம். இந்த வண்டி தினமும் திருப்பதியில மதியானம் 1:30 மணிக்கு எடுத்தாங்கன்னா சாயந்தரம் 4:45 காட்பாடியும் 6:30 மணிக்கு திருவண்ணாமலையும் நைட் 8:35 விழுப்புரமும் போகும். இன்னைக்கு இந்த வண்டியை திருப்பதிக்கும் காட்பாடிக்கும் நடுவுல பார்சல் கேன்சல் பண்ணிருக்காங்க. அதனால டைரக்டா நம்ம இந்த வண்டியை காட்பாடியில ஏறுறோம். தூரத்துல ஏதோ ஒரு ட்ரெயின் அரைவலுங்க. பக்கத்துல ஒருத்தர் என்னன்னு பாக்கலாம். மில்லேனியம் எக்ஸ்பிரஸ் நினைக்கிறேங்க. நிசாமுதீன்ல இருந்து எர்ணாகுளம் போகுது. இது வந்து திருப்பதி வழியா தான் வந்திருக்கும் இந்த வண்டி. இது கூட நமக்கு இன்னைக்கு ஒரு ஆப்ஷன் இருந்தது. பட் இது லாங் டிஸ்டன்ஸ் ட்ரெயின். அண்டர்சர்வ் பெட்டிகள் ரொம்ப கம்மியா இருக்கும். அதனாலதான் இதை அவாய்ட் பண்ணிட்டு நான் பஸ்ல வந்துட்டேன். கோல்டன் டெம்பிள், வேலூர் கோல்டன் டெம்பிள் போறதுக்கு இங்க இறங்குங்க அப்படின்னு போட்டிருக்காங்க. ஆக்சுவலா கண்ணை முழிக்கவே முடியலங்க. வெயில் போட்டு அந்த பொலன்னு பொழக்குதுங்களா. வேர்த்து கண்ணுக்குள்ள அந்த வேர்வை விழுந்து கண்ணெல்லாம் அவ்வளவு எரிச்சலா இருக்கு. அரக்கோணம் பேக் போருங்க. இதுதான் நம்மள திருவண்ணாமலை வரைக்கும் கூட்டிட்டு போகுது. ஃபுல் அண்ட் ஃபுல் ப்ளூ ட்ரெயினுங்க. ஈஸ்ட் கோஸ்ட் எழுதி இருக்கு. எந்த வண்டின்னு தெரியலையே. சூப்பரா இருக்கு பாருங்க. இப்பதான் ஒரே ஒரு உட்கிருஷ்ட் அந்த சந்தன கலர் கோச் தென்படுது. அது முடிஞ்ச உடனே பின்னாடி வந்துட்டு மறுபடியும் வந்து ஒரு ப்ளூ கலர் தேர்ட் ஏசி கோச் நினைக்கிறேன். அதுல நேம் போர்டு தெரியுதுங்க. இருங்க அப்படியே படிக்கிறேன். ஸ்பெஷல் வண்டி தானாப்பூர் ரெசன்டேட்டி பெங்களூர் ஸ்பெஷல் வண்டிங்க. சான்ஸே இந்த பாக்ஸ் பாருங்களேன். பாக்குறதுக்கே அவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. மில்லேனியம் எக்ஸ்பிரஸ் கிளம்ப போகுதுங்க. டைம் 4:40. இந்த 5 பஞ்சபூத கோயில் பக்கத்துலயே ரயில்வே ஸ்டேஷன் இருக்குங்க. ஆனாலும் வந்துட்டு இந்த 5 பஞ்சபூத கோயிலையும் ஃபுல் அண்ட் ஃபுல் ட்ரெயின்ல போய் பார்க்கணும்னா 4 நாள் ஆகும். அது ஏன் அப்படிங்கறத நம்ம போக போக பாக்கலாங்க. ஏதாவது ஒரு கோயில்லையாவது அன்னதானம் சாப்பிடணும் அப்படின்னு நினைக்கிறேங்க. 4:52ங்க. ஒரு 7 நிமிஷம் டிலேல தான் நம்ம வண்டி கிளம்புது. நான் வந்து ஒரு ட்ரெயின் வெறியனுங்க. உங்க எல்லாத்துக்குமே தெரிஞ்சிருக்கும். ட்ரெயின்ல ஏறி உட்காந்து நின்று திரும்ப ஆன் கொடுத்து எடுக்கிறாங்க. ட்ரெயின்ல ஏறி உட்காந்து விளாக் பண்ண ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் ரொம்ப நல்லா இருக்குங்க. அப்படியே பார்த்துக்கோங்க. ஈரோடு வருஷம் வந்தா இன்னைக்கு நம்ம திருப்பதி கோயம்புத்தூர் எலக்ட்ரிசிட்டியை புல் பண்ண போகுது. ஃபுல் ஸ்ட்ரெச்சுக்கும் அந்த லோக்கோ தான் ஸ்பாட் பண்ணிட்டோம். இன்னைக்கு ஒரு டீசல் லோக்கோ ஸ்பாட் பண்ணிட்டோங்க. ட்ரெயின்ல கூட்டம் கம்மியா தாங்க இருக்கு. ஒருவேளை திருப்பதியில இருந்து கிளம்பி இருந்தா ட்ரெயின் கூட்டமா இருந்திருக்கும். காட்பாடியில இருந்து கிளம்புறதுனால கூட்டம் கம்மியா இருக்கு. நம்ம கோச்சில் மிஞ்சி போனா ஒரு 25 பேர் இருப்பாங்க, அவ்வளவுதான். செம்ம ஸ்பீட்ல போறாங்க கூட்ஸ். இப்போ ரயில் ஓவர் ரயில் பிரிட்ஜ்ல போக போறோங்க. அதை எடுக்கிறதுக்கு தான் இந்த ஓரத்துல வந்து நின்றுட்டு இருக்கேன்.
ரயில் ஓவர் ரயில் பிரிட்ஜ் 441. சூப்பர் மாஸ். டைம் 5:06 ஆகுதுங்க. வேலூர் கண்டோன்மெண்ட் ரீச் பண்ணியிருக்கோம். எப்படியும் நம்ம வண்டியை ஒரு 5 நிமிஷமாவது இங்கே போட்டுருவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா ஆப்போசிட்ல பாண்டிச்சேரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் கிராசிங் இருக்குங்க. இங்க நம்ம வண்டிக்கு செம்ம கூட்டங்க, நிறைய பேர் ஏற போறாங்க. சூப்பரான சன்செட் ஆயிட்டு இருக்குங்க. இது வந்து வேலூர் கண்டோன்மெண்ட்ல இருந்து அரக்கோணம் போற மெமுங்க. பக்கத்திலேயே நம்ம புதுச்சேரி ஹவுரா எக்ஸ்பிரஸ் வந்துருச்சு. இன்னும் 1 கிலோமீட்டர் பக்கத்துல தான் இருக்கு. இந்த வண்டி எடுத்துட்டாங்க. அப்ப இந்த பிளாட்ஃபார்ம்ல அரைவ் ஆக போகுது. 12868 பாண்டிச்சேரி ஹவுரா வீக்லி எக்ஸ்பிரஸ் அரைவ் ஆயிட்டு இருக்கு 2வது பிளாட்ஃபார்ம்ல. கணியம்பாடி. டைம் 7 மணி ஆகுதுங்க. ஒரு அரை மணி நேரம் டிலேல தான் திருவண்ணாமலை வந்திருக்கோம். நம்ம 8:30 கோயிலுக்குள்ள போயிட்டோம்னா தரிசனம் பார்த்துடலாங்க. அதனால குயிக்கா போய் தரிசனத்தை முடிச்சுட்டு வந்துடலாம். நம்ம ட்ரெயின் கிளம்பிருச்சு. பஞ்சபூதங்கள்ல நெருப்புக்கு அதிபதி இந்த திருவண்ணாமலை அருணாச்சலேஸ்வரருங்க. நம்ம ஆல்ரெடி திருவண்ணாமலை பத்தின டீடைல்டு டிராவல் கைடு போட்டிருக்கோங்க. அதனால இந்த கோயிலோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா அந்த வீடியோ போய் பாருங்க. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது 3வது ஸ்தலங்க. இதுக்கு நம்ம 3வது வந்திருக்கோம். ஆகமா இருந்ததுங்க. அதனால ஜில்லுன்னு ஒரு பாதாம் மில்க் வாங்கியிருக்கேன். இதை குடிச்சிட்டு அப்படியே நம்ம ஆட்டோ ஏறி கோயிலுக்கு போகலாம். பிரைவேட் ஆட்டோ வச்சு வந்தனால 200 ரூபாய் ஆச்சுங்க கோயில் வரைக்கும் வரக்கு. அப்படியே கோயில் ஒரு ஷோல்டர் பேக்கும் ஸ்லிங் பேக்கும் கொண்டு வந்திருந்தேன். ஷோல்டர் பேக்கை கிளாத் ரூம்ல போட்டு நேரா தரிசனத்துக்கு கிளம்பியாச்சுங்க. 50 ரூபா தரிசனத்துல தான் போறேன். நான் திருவண்ணாமலை டிராவல் கைட் வீடியோ போட்டிருக்கேன்னு சொன்னேன் இல்லைங்களா? அப்போ திருவண்ணாமலை வந்தப்போ 50 ரூபா தரிசனத்துல தான் போனேன். அப்போ 50 ரூபா தரிசனத்துல பாக்குறக்கே 2 மணி நேரம் ஆச்சு. இன்னைக்கு ஆனா பாத்தீங்கன்னா கூட்டமே இல்ல, ஃப்ரீயா இருக்குங்க. புதன்கிழமை அப்படிங்கறதுனால ஃப்ரீயா இருக்கா என்னன்னு தெரியல. அப்போ வந்து நான் சனிக்கிழமை வந்திருந்தேன். பெரிய நந்தி. வெறும் 15 நிமிஷத்துல திவ்யமா சாமி தரிசனம் முடிச்சுட்டு வெளியே வந்தாச்சுங்க. போன வாட்டி வந்தப்ப அண்ணாமலையார் ரொம்ப சோதிச்சுட்டாரு. எனக்கு கிட்டத்தட்ட 2.5-3 மணி நேரம் ஆச்சு போன வாட்டி தரிசனம் பண்றதுக்கு. ஆனா இன்னைக்கு வெறும் 15 நிமிஷம் தான் அண்ணாமலையார் அள்ளி கொடுத்துட்டாருங்க. சரி, டைம் இப்போ 7:55 ஆகுதுங்க. போய் அன்னதானம் இருக்கான்னு பாப்போம். இருந்தா அன்னதானம் சாப்பிட்டுட்டு நேரா பஸ் ஸ்டாண்ட் போயிடலாங்க. நம்ம இங்க இருந்து அடுத்து ஆகாய ஸ்தலமான சிதம்பரம் போறோங்க. நான் கொஞ்சம் பயந்துட்டே இருந்தேங்க. எப்படி திருவண்ணாமலையில லேட் ஆகும் அப்படின்னு நினைச்சேன். பட் நான் பயந்த மாதிரி நடக்கலைங்க. 7 மணியோட அன்னதானம் முடிஞ்சதுங்களாம். அதனால ஒரே ஏமாற்றமா போச்சுங்க. கோயில் ராஜகோபுரத்துக்கு வெளியே பிரைவேட்டா ஒருத்தங்க அன்னதானம் பண்ணிட்டு இருந்தாங்க. சுட சுட கிச்சடி கொடுத்தாங்க. அதை சாப்பிட்டு டின்னர் முடிச்சிட்டேன். அப்புறம் அப்படியே வெளியே வந்து ஒரு லெமன் சோடாவும் குடிச்சேங்க. அதோட டின்னர் ஓவர். இதுக்கப்புறம் நம்ம இப்போ பஸ் ஸ்டாண்ட் போயிட்டு இருக்கோங்க. கொஞ்சம் தூரம் நடந்துட்டு அதுக்கப்புறம் ஆட்டோ எடுக்கலாம் அப்படின்னு இருக்கேன். விழுப்புரத்துக்கு ஒரு பஸ் ஏறி இருக்காங்க. விழுப்புரம் போய் விழுப்புரத்துல இருந்து சிதம்பரம் போலான் இருக்கேன். ஒருவேளை விழுப்புரம் பஸ் ஸ்டாண்ட்ல நமக்கு சிதம்பரம் பஸ் கிடைக்கலனா விழுப்புரம் ரயில்வே ஸ்டேஷன் வெயிட்டிங் ஹால்ல ஸ்டே பண்ணிட்டு நாளைக்கு காலையில 6 மணிக்கு விழுப்புரம்ல இருந்து மயிலாடுதுறை போற ஒரு மெமு ட்ரெயின் இருக்கு. அதுல ஏறி சிதம்பரம் போலான் இருக்கேன்.
எங்க ஊர் சைடு போறதுக்கு 3 பஸ் ரெடியா நிக்குதுங்க. கோவை 121, ஈரோடு 121, சேலம் 121, திருப்பூர் 121, 4 பஸ் நிக்குது ரெடியா. மதுரைக்கு 121 கூட இருக்கு. இந்த கிரீன் பஸ்ஸும் விழுப்புரம் தாங்க. விழுப்புரம் தான் போகுது. நம்ம வண்டியை 9 மணிக்கு எடுப்பாங்களாங்க. நான் கண்டக்டர் கேட்டேன், விழுப்புரம் போய் அங்கிருந்து சிதம்பரத்துக்கு பஸ் கிடைக்குமா அப்படின்னு. இங்கேயே 9:40க்கு சிதம்பரம் போறதுக்கு பஸ் வரும், ஏறிங்க அப்படின்னு சொன்னாரு. நான் வந்துட்டு லேட் ஆயிரும், நான் பேசாம அங்க போயே போய்க்கிறேன் அப்படின்னு சொல்லி இந்த பஸ்ல ஏறிட்டேன். திருவண்ணாமலையில இருந்து விழுப்புரம் 70 கிலோமீட்டருங்க. 9 மணிக்கு நம்ம பஸ் திருவண்ணாமலையில எடுத்தாங்க. இங்க வர கிட்டத்தட்ட 10:30 ஆயிருச்சு. சோ 1.5 மணி நேரம் ஆயிருக்குங்க. நான் பஸ் தேடி பார்த்தேங்க, எதுவும் சிக்கல. அதனால பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே ஆதித்யான் நம்ம பேர் போட்டு ஒரு லாட்ஜ் இருந்தது. நம்ம பேர் போட்டிருக்கே நல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சு லாட்ஜுக்குள்ள வந்தாங்க. பட் கொஞ்சம் மொக்கையா தான் இருக்கு. இருந்தாலும் ஒன்றும் பண்ண முடியாதுங்க. காலையில் சீக்கிரமா எந்திரிச்சு கிளம்ப போறேன் அப்படிங்கறனால இதுவே ஓகே அப்படின்னு இங்கே ஸ்டே பண்ண போறேன். ஒரு ஏசி ரூம் தான் கொடுத்துருக்காங்க. காலையில வரைக்கும் 1000 ரூபாய் வாங்கியிருக்காங்க நம்ம கிட்ட. குட் நைட். The next morning. இன்னைக்கு ஒரு செம ஸ்டார்ட்டுங்க. ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள போறதுக்கு முன்னாடியே நம்ம ஒரு வேப் 4 பார்த்துட்டோம். வேப் 4 பின்னாடி ஒரு WDP 4Dன்னு வரிசை கட்டி நிக்குது. வெல்கம் டு விழுப்புரம் ஜங்ஷன். ஸ்டேஷன் கோட் VM. டைம் 5:30 ஆகுது. அப்படியே ரயில்வே ஸ்டேஷனுக்கு வெளியே டுவர்ட்ஸ் எக்ஸிட் போற வழியில ஒரு ஏசி வெயிட்டிங் ஹால் இருக்கு. ஆக்சுவலா இங்கதான் ஸ்டே பண்ணலான்னு பார்த்தேன். நான் ஹோட்டல்ல ஒரு ரூம் போட்டு ஸ்டே பண்ணிட்டேன். மாமி காஃபின்னு ஒரு கடை இருக்குங்க. இதுக்கு முன்னாடி நம்ம ஒரு டீ குடிச்சோம், அது ஒன்றும் சரியில்லை. அதனால இங்க ஒரு ஃபில்டர் காஃபி கிடைச்சா இங்க போய் ஒரு நல்ல ஒரு ஃபில்டர் காஃபி கிடைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம ஜேர்னியை ஸ்டார்ட் பண்ணுவோம். நான் ஒரு தப்பு பண்ணிட்டேங்க. ரூம் போட்டதுக்கு பதிலாக இங்க இருக்கிற ஏசி லாஞ்ச் வந்து தங்கி இருக்கலாம். பட் பரவாயில்ல, ஏசி லாஞ்ச் வந்துருந்தா உட்காந்துருக்கு தான் முடியும். ரூம் போட்டனால ஒரு 4 மணி நேரம் நல்லா கையை காலை நீட்டி தூங்கியாச்சு. தமிழ்நாட்டின் 2வது மிகப்பெரிய ரயில்வே சந்திப்புல இருந்து அனைவருக்கும் இனிய 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 காலை வணக்கம்ங்க. விழுப்புரம் ஜங்ஷன்ல இருந்து மொத்தம் 5 லைன் பிரியுது. ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்குள்ள எத்தனை லைன் உள்ள வருது வெளியே போகுது அப்படிங்கிற கணக்குல விழுப்புரம் தமிழ்நாட்டுல 2வது மிகப்பெரிய ஜங்ஷனுங்க. முதல்ல இருக்கிறது சேலம். சேலம்ல இருந்து 6 லைன் பிரியுதுங்க. டைம் இப்போ 5:30 ஆகுதுங்க. இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்னா ட்ரெயின் நம்பர் 56813 விழுப்புரம் மயிலாடுதுறை பேசஞ்சர் ட்ரெயின்ல தாங்க இங்க இருந்து ஏறி சிதம்பரம் வரைக்கும் போக போறோம். 25 ரூபாய் கொடுத்து ஒரு ஆர்டினரி டிக்கெட் வாங்கியிருக்கேன். இங்க இருந்து சிதம்பரம் 85 கிலோமீட்டருங்க. ட்ரெயின்ல நமக்கு 1 மணி நேரம் 50 நிமிஷம் ஜேர்னி டைம் ஆகும் அப்படின்னு வேரிஸ் மை ட்ரெயின்ல காமிச்சது. ட்ரெயின் ஆன் டைம்ல போகுதா டிலேல போதா அப்படின்னு பாக்குறதுக்கு நானும் ஆர்வமா இருக்கேங்க. நம்ம வண்டி தினமும் காலையில 6 மணிக்கு விழுப்புரம்ல இருந்து கிளம்பி காலையில 9:20க்கு மயிலாடுதுறை போகுங்க. நம்ம ரூம் பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்ல தான் போட்டிருந்தோம் இல்லைங்களா. பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்லயே ஒரு ஆவின் பாலகா இருந்தது. அங்கேயே டீ குடிச்சேன். ரீடெவலப்மெண்ட் ஒர்க் போயிட்டு இருக்கு மாட்டிருக்குங்க. நிறைய கன்ஸ்ட்ரக்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க. நான் உள்ள வரக்கு முன்னாடி ஒரு வண்டியோட லோகோ காமிச்சேன் இல்லைங்களா. அது ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல நின்றுட்டு இருந்த ஒரு ட்ரெயின் வேப் 4 போட்டிருந்தாங்க. அந்த வண்டி நம்ம வண்டி தாங்க. ஸோ நம்ம வண்டி இன்னைக்கு ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து கிளம்புது. டிஸ்பிளே போர்டு எதுவும் இல்லைங்க. என்கொயரியில கேட்டப்போ ஃபர்ஸ்ட் பிளாட்ஃபார்ம்ல இருந்து நம்ம வண்டி கிளம்பும் அப்படின்னாங்க. எக்ஸ்பிரஸ் 5வது செம்ம சூப்பரான ஒரு ஃபில்டர் காஃபிங்க. நரசூஸ் ஃபில்டர் காஃபி போலங்க. ஏன்னா இந்த நரசூஸ் ஃபில்டர் காஃபில சிக்கரி அதிகம் போடுவாங்கன்னு நினைக்கிறேன். அதனால வாசம் கொஞ்சம் தூக்கலா இருக்கும். இது கிட்டத்தட்ட நரசூஸ் ஃபில்டர் காஃபி வாசத்துல தாங்க இருக்கு. நேத்து நம்ம இந்த வண்டியில தான் காட்பாடியில இருந்து திருவண்ணாமலை வரைக்கும் டிராவல் பண்ணுவோங்க. அந்த வண்டி தான் இப்ப விழுப்புரம் மயிலாடுதுறை வண்டியோட ரேக்ஸா இருக்குனது. நம்ம 1வது பிளாட்ஃபார்ம்ல மட்டும் தாங்க வண்டி இருக்கு. அப்புறம் எல்லா பிளாட்ஃபார்மும் காலி தான். நடுநடுல கொஞ்சம் WDP 4D வேப் 4 லோகோஸ் மட்டும் நிறுத்தி வச்சிருக்காங்க. அப்புறம் கடைசியா ஒரு கூட்ஸ் வண்டி நிக்குது. 6 மணி கரெக்டா ஹார்ன் கொடுத்து எடுத்துட்டாங்க. பாய் விழுப்புரம். அப்ப சூப்பரா இருந்ததுங்க. விழுப்புரம் ஸ்டேஷன்ல ஜேர்னி ஆரம்பிக்கிறதுக்கு ஒரு பெரிய ஜேர்னி ஏதாவது ஒண்ணு இங்க இருந்து ஆரம்பிக்கணும் அப்படின்னு எனக்கு இப்பவே ரொம்ப ஆசையா இருக்கு. கூடிய சீக்கிரம் சந்திப்போம் விழுப்புரத்தை. விழுப்புரம் ஸ்டேஷனுக்கு உள்ள போறது வெளியே வர்றது எப்பவுமே சூப்பரா இருக்கும். அதே மாதிரி இன்னைக்கு சூப்பரா இருக்குங்க. இந்த வியூ எப்பவுமே பாத்துக்கிட்டே இருக்கலாம் போல அப்படிங்கிற மாதிரி இருக்குங்க. நம்ம பஸ் ஸ்டாண்ட் கிட்ட இருந்து இங்க ஆட்டோல வர்றதுக்கு 150 ரூபா வாங்கினாங்க. அந்த ஃபில்டருக்காவே 15 ரூபா. பஸ் ஸ்டாண்ட் கிட்ட குடிச்சிட்டு 12 ரூபாங்க. காலையில அம்மன் தரிசனம் பண்ணிக்கோங்க.
தென்பெண்ணை ரிவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. இது இல்லை, இது வேற ஏதோ ரிவர். இதுக்கு அடுத்து வரும் நம்ம ரிவர். என்ன ரிவர்? பட்டார் அப்படின்னு ஒரு ரிவருங்க. அப்படியே பாருங்க எவ்வளவு சூப்பரா ஒரு சன்ரைஸ் ஆயிட்டு இருக்குன்னு. வேற லெவல் சன்ரைஸுங்க. அப்படியே நம்மளுடைய ஃபர்ஸ்ட் ஸ்டாப்பான சேர்ந்தனூர் ரீச் பண்ணியிருக்கோங்க. தென்பெண்ணை ரிவர் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்க. என்ன வருத்தம்னா எப்போ வந்தாலும் இந்த ரிவர்ல தண்ணியே இருக்க மாட்டேங்குது. பண்ருட்டி ரீச் பண்ணிருக்கோங்க. நேற்று நம்ம திருவண்ணாமலையில விழுப்புரம் பஸ் ஏறணும் இல்லைங்களா? அப்ப நான் கண்டக்டர் கிட்ட கேட்டேங்க, இங்க இருந்து சிதம்பரத்துக்கு பஸ் கிடைக்குமா? அவர் 9:40 கிடைக்கும் அப்படின்னு சொன்னாரு. நம்ம 8:30 மணி மாதிரி பஸ் ஸ்டாண்ட் போனோங்க. 9:40னா கிட்டத்தட்ட 1 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். 1 மணி நேரம் வெயிட் பண்ணுமா? வேண்டாங்க, நான் விழுப்புரம் பஸ்லயே ஏறி நான் விழுப்புரம் போய் விழுப்புரம்ல இருந்து சிதம்பரம் மாறி போய்க்கிறேன் அப்படின்னு சொன்னேன். அதுக்கு உடனே அவர் இருந்துட்டு நீங்க விழுப்புரம் போய் சிதம்பரத்துக்கு பஸ் கிடைக்கலன்னா என்ன பண்ணுவீங்க அப்படின்னு கேட்டாரு. அப்புறம் நான் யோசிச்சேங்க. அவர் உடனே இன்னொரு ஆல்டர்னேட் ரூட் சொன்னாரு. திருவண்ணாமலையில இருந்து திருக்கோவிலூருக்கும் 5 நிமிஷத்துக்கு பஸ் கிடைக்குமா? திருக்கோவிலூர் போயிட்டா திருக்கோவிலூர்ல இருந்து பண்ருட்டி, அப்புறம் பண்ருட்டியில இருந்து சிதம்பரம். இதுதான் பஸ் ரூட்டுங்களா. இப்ப நம்ம திருவண்ணாமலை, விழுப்புரம், சிதம்பரம் போறது இது வந்து ட்ரெயின் ரூட். சோ நீங்க பஸ் ஏதோ பேக் 4ஓட ஏதோ ஒரு வண்டிங்க. மண்ணை செந்தூர் எக்ஸ்பிரஸ் ரெண்டு கூட ரேக்ஷேர் பண்ணது. அநேகமா செந்தூரா இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ நீங்க பஸ்ல திருவண்ணாமலையில இருந்து சிதம்பரம் போகணும்னு நினைச்சீங்கன்னா திருவண்ணாமலை டு திருக்கோவிலூர், திருக்கோவிலூர் டு பண்ருட்டி, பண்ருட்டி டு சிதம்பரம் இப்படிதான் போக முடியும். அவர் இப்படி சொன்னாருங்க. சொன்னோடனே 3 பஸ் மாறணுமா? அதுவும் நைட் நேரத்துல. வேண்டாங்க, நான் விழுப்புரம் போயே பாத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு விழுப்புரம் பஸ்லயே வந்துட்டேன். டைம் 6:35 ஆகுதுங்க. இந்த வண்டி சென்னைக்கு 10:35 போகும். ஸோ பண்ருட்டியிலிருந்து சென்னை போறதுக்கு அப்ராக்சிமேட்டா 4 மணி நேரம் ஆகுது ட்ரெயின். வெள்ளார் செமையா இருக்கு பாருங்க. பஞ்சபூதங்கள்ல ஆகாயத்துக்கு அதிபதியான சிதம்பரம் நடராஜர் கோயில் தாங்க இப்ப போக போறோம். இங்க இருக்கிற லிங்கத்தை ஆகாய லிங்கம் அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப பசிக்குதுங்க. ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கோயில் 1.5 கிலோமீட்டருங்க. முதல்ல ஒரு ஆட்டோ எடுத்து கோயிலுக்கு போய் சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் கோயில் போயிடலாம். நான் உடனே கிளம்பிடுச்சு. பாய் பாய் மயிலாடுதுறை விழுப்புரம் எக்ஸ்பிரஸ். பஞ்சபூத கோயிலா இருக்கட்டும், இல்ல சிவன் கோயிலா இருக்கட்டும், நம்ம இப்ப போற சிதம்பரம் நடராஜர் கோயில் கொஞ்சம் வித்தியாசமான கோயிலுங்க. வழக்கமா சிவன் கோயில்கள்ல சிவன் வந்து லிங்கமா தான் காட்சி அளிப்பாரு. இங்க வந்து அவர் ஒரு டான்சிங் போஸ்ல இருப்பாருங்களாம். ஆனந்த தாண்டவம் போஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த போஸ்ல இருப்பாருங்களாம். லிங்கமாவும் இருப்பாரு அப்படின்னு நினைக்கிறேன். இந்த 2 ஃபார்ம்லயே அவர் இருக்காரா இல்ல ஒரு ஃபார்ம்ல இருக்காரா அப்படின்னு எனக்கு தெரியல. ஏன்னா சிதம்பரம் கோயில் நான் ஃபர்ஸ்ட் டைம் போறேங்க. சோ நான் கோயில் போய் பார்த்துட்டு அவர் எந்த ஃபார்ம்ல இருக்காருன்னு சொல்றேன். இன்னொன்னு பாத்தீங்கன்னா இந்த கோயில வந்துட்டு தீட்சிதர்னு சொல்லப்படுற ஒரு கம்யூனிட்டியை ரன் பண்றாங்க. கவர்மெண்ட் ரன் பண்ற கோயில் கிடையாது. பஞ்சபூத கோயில்கள்ல கவர்மெண்ட் ரன் பண்ணாத ஒரே கோயில் இந்த கோயில் தான். மத்த 4 கோயிலையும் கவர்மெண்ட் தான் ரன் பண்ணுது. காலஹஸ்தியில இருக்க கோயில ஆந்திரா கவர்மெண்ட்டும், தமிழ்நாட்டில் இருக்க 4 கோயில்ல 3 கோயில் வந்து தமிழ்நாடு கவர்மெண்ட்டும் ரன் பண்றாங்க. இந்த கோயிலுக்கு தில்லை நடராஜர் கோயில் அப்படின்னு கூட ஒரு பேர் இருக்குங்க. இதுல சதன் ரயில்வே திருச்சிராப்பள்ளி டிவிஷன் இருக்குங்க. திருச்சிங்கிறது அளந்து சிறப்பள்ளி அப்படின்னு தான் இருக்கு. அதை பார்த்தோன்னே சார்லப்பள்ளி டிவிஷன் அப்படின்னு படிச்சுட்டேன். ஏன்னா சார்லப்பள்ளி டிவிஷன் போர்டு இங்க மாட்டி வச்சிருக்காங்க. சார்லப்பள்ளி ஹைதராபாத்ல இருக்கு அப்படின்னு ஒரு நிமிஷம் ஸ்டன் ஆயிட்டேன். அப்புறம் போய் பார்த்தா திருச்சிராப்பள்ளியில திருச்சி அளந்துருக்குங்க.
கோயில் பக்கத்துல கிழக்கு ரத வீதி ஈஸ்ட் கார் ஸ்ட்ரீட்ல கிருஷ்ண விலாஸ்னு ஒரு ஹோட்டலுங்க. இங்க ஏதாவது சாப்பிட்றதுக்கு வந்திருக்கேன். நல்லா இருக்கும்னு கேள்விப்பட்டேன். சரி வாங்க பாத்துருவோம். டேஸ்ட் சூப்பரா இருந்ததுங்க. ஒரு மசால் தோசையும் காஃபியும் சாப்பிட்டேன். 131 ரூபா பில் வந்தது. இந்தியாவிலே 5வது மிகப்பெரிய இந்து கோயில் இந்த கோயிலுங்க. மொத்தம் 40 ஏக்கர் பரப்பளவுல இந்த கோயில் அமைஞ்சிருக்கான். இந்த சிதம்பரம்ங்கிற ஊர் பேருக்கு பல மீனிங் இருக்குங்க. அதுல எனக்கு பிடிச்ச பேர் வந்து அட்மாஸ்பியர் ஆஃப் நாலேஜ், ஞான சூழல். நல்லா இருக்குல்ல இந்த பேர் காரணம். ரொம்ப நாளா சிதம்பரம் கோயில் வரணும் அப்படின்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுக்கான வாய்ப்பு இன்னைக்கு தான் அமையுதுங்க. ஃபர்ஸ்ட் டைம் இந்த கோயில் வரேன். அது போக காளஹஸ்தி கோயிலுமே ரொம்ப நாளா போகணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். அதுமே இந்த ட்ரிப்ல தான் நமக்கு அமைஞ்சது. இதுக்கு முன்னாடியே ஒரு தடவை காளஹஸ்தி கோயில் போகணும் அப்படின்னு பிளான் பண்ணியிருந்தேங்க. ஆனா நம்ம மைசூர் ரேணிகுண்டா எக்ஸ்பிரஸ் vlog பண்ணுமே, அன்னைக்கு ரேணிகுண்டால இறங்கி ரிட்டையரிங் ரூம்ல ரிஃப்ரெஷ் பண்ணிட்டு காளஹஸ்தி போறதான் பிளான். பட் அன்னைக்குன்னு பார்த்து எங்க நெருங்கின ரிலேட்டிவ் ஒருத்தங்க இறந்துட்டாங்கங்க. அதனால வீட்டுல கோயிலுக்கெல்லாம் போக வேண்டாம், உடனே ஊருக்கு கிளம்பி வா அப்படின்ட்டாங்க. அதனால ஊருக்கு போயிட்டேன். ஸோ பல தடங்களுக்கு அப்புறம் சிதம்பரமும் காளஹஸ்தி இந்த ட்ரிப்ல சக்சஸ்ஃபுல்லா கம்ப்ளீட் பண்ணிட்டோம். ஆக்சுவலா அங்க பாருங்க சபாநாயகர் கோயில் அப்படின்னு போட்டிருக்காங்க. இந்த சபா அப்படிங்கிற வார்த்தைக்கு ஒரு மீனிங் இருக்குங்க. அது என்னன்னு நான் சொல்றேன். பஞ்சபூத ஸ்தலங்கள் மாதிரியே பஞ்சசபை கோயில்கள்னு ஒண்ணு இருக்குங்க. அந்த பஞ்சசபை கோயில்கள்ல நம்ம சிதம்பரம் நடராஜர் கோயிலும் ஒண்ணு. பஞ்சபூத கோயில்கள்ல இந்த ஒரே ஒரு கோயில் மட்டும்தான் பஞ்சசபை கோயில்களோட தொடர்புடைய கோயில். பஞ்சசபை கோயில் அப்படின்னு ஒண்ணு சொன்னேன் இல்லைங்களா? இந்த பஞ்சசபை கோயில் என்னன்னு பாத்தீங்கன்னா, சிவன் வந்து சிவதாண்டவம் ஆடின இடம் ஒரு 5 இடம் சொல்றாங்கங்க. அதுல இந்த சிதம்பரம் ஒண்ணு. இது போக இன்னும் 4 இடத்துல சிவன் வந்து சிவதாண்டவம் ஆடி இருக்காருங்களா. அந்த 4 பிளஸ் சிதம்பரம் 1 5. இந்த 5 கோயிலும் பஞ்சசபை கோயில் அப்படின்னு சொல்லுவாங்க. இங்க எல்லாம் சிவன் வந்து அந்த சிவதாண்டவத்துல ஒரு போஸ்ல வந்து காட்சி அளிப்பாருங்களாமா. இந்த சிதம்பரம் கோயில்ல சிவன் வந்து ஆனந்த தாண்டவம் போஸ்ல இருக்காரு. மிச்ச 4 கோயில் என்னென்ன, அங்க என்ன போஸ்ல அவர் இருக்காரு அப்படிங்கறத நான் பார்த்தே படிச்சிடுறேங்க. வட ஆரண்யேஸ்வரர் டெம்பிள்னு ஒண்ணு இருக்குங்க. அங்க வந்து காளி தாண்டவா அப்படிங்கிற போஸ்ட்ல இருக்காரு. அங்க இருக்கிற சபைக்கு பேரு ரத்ன சபை. அதுக்கப்புறம் இப்ப நம்ம இருக்கிறது ஆனந்த தாண்டவ போஸ். இங்க இருக்கிற சபைக்கு பேரு கனக சபை. 3வது பாத்தீங்கன்னா சந்தியா தாண்டவம் ரஜத சபா. மீனாட்சி அம்மன் கோயில்ல சந்தியா தாண்டவம்ங்கிற போஸ். அங்க இருக்கிற சபைக்கு பேரு ரஜத சபை. 4வதா பாத்தீங்கன்னா திருநெல்வேலி பக்கம் செப்பரைன்னு ஒரு கோயில் இருக்குங்க. அங்க வந்து முனி தாண்டவம்ங்கிற போஸ். சபைக்கு பேரு தாமரா சபை. 5வது தென்காசி பக்கம் இருக்க குற்றாலநாதர் கோயிலுங்க. அங்க வந்து திரிபுர தாண்டவம் சித்திர சபைங்க. இதுல இந்த வட ஆரண்யேஸ்வரர் டெம்பிள் வந்து சென்னைக்கு பக்கம் இருக்குல்ல, திருவாலங்காடு, அங்க இருக்குங்க. அதுக்கப்புறம் நடராஜர் கோயில் உங்களுக்கே தெரியும். மீனாட்சி அம்மன் கோயில் மதுரையில இருக்கு. 4வது செப்பரை திருநெல்வேலி இருக்கு. 5வது குற்றாலநாதர் கோயில் வந்து குற்றாலம் தென்காசி பக்கம் இருக்கு. தரிசனத்துக்கு போறதுக்கு முன்னாடி இந்த சிதம்பரம் ரகசியம்னு ஒண்ணு இருக்குங்களாமா. அதை நான் பத்தி படிச்சு பார்த்தாங்க, எனக்கு புரியல. உங்களுக்கு யாராவது தெரிஞ்சதுன்னா எளிமையா எனக்கு புரியுற மாதிரி கமெண்ட் பண்ணுங்க. A few minutes later. உள்ள நடராஜர் சன்னதி பக்கமே தில்லை கோவிந்தராஜ பெருமாள் சன்னதி இருந்ததுங்க. 2 சன்னதியிலையும் பிரேயர் முடிச்சுட்டு அழகா வெளியே வந்தாச்சு. மிஞ்சி போனா ஒரு 15-20 மினிட்ஸ் ஆயிருக்குங்க. ஃப்ரீயா தான் இருந்தது. நம்ம போன சமயம் காலை பூஜை நடந்துட்டு இருந்ததுங்களா. ஸோ அதை நின்று பார்த்துட்டு வர்ற கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. இல்லைன்னா ஒரு 5 மினிட்ஸ்லேயே வந்து நம்ம சாமியை பார்த்துட்டு வெளியே வந்திருப்போம். இந்த நடராஜர் நல்லா அலங்காரம் பண்ணி வச்சிருந்தாங்க. அது லிங்கமா டான்சிங் போஸானே கண்டுபிடிக்க முடியல. நான் 2-3 பேர்த்த கேட்டேன். ஒரே ஒருத்தர் மட்டும் அது லிங்கம் அப்படின்னு சொன்னாரு. இன்னும் 2 பேர் லிங்கமே இங்க கிடையாது, அது வந்து டான்சிங் போஸ்ல இருக்க சிவன் அப்படின்னு சொன்னாங்க. ஏன்னா மேக்சிமம் சிவன் கோயில்ல இந்த லிங்கத்துக்கு அலங்காரம் பண்ணா அது வந்து சிலையா லிங்கமானே தெரியாது, அந்த அளவுக்கு இருக்கும். வழக்கமா தமிழ்நாடு கோயில்கள்ல விபூதி பிரசாதம் தருவாங்க அப்படின்னு எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டுங்க. இதுவரைக்கும் போன எல்லா கோயிலையும் தந்திருக்காங்க. இந்த கோயில்ல தான் எனக்கு விபூதி பிரசாதம் கிடைக்கல. யாருக்குமே அவங்க விபூதி கொடுக்கல. ஏன் இப்படின்னு தெரியல எனக்கு. சரி ஓகே விடுங்க. அடுத்து நம்ம நேரா பஸ் ஸ்டாண்ட் போலாங்க. திருச்சிக்கு பஸ் இருந்ததுன்னா ஸ்ட்ரெயிட்டா திருச்சிக்கு பஸ் ஏறிடுவோம். அப்படி இல்லாம மயிலாடுதுறை தஞ்சாவூருக்கு பஸ் ரெடியா இருந்தாலும் இதுல ஏறி நம்ம திருச்சி போயிடலாங்க. அடுத்து நம்ம திருச்சி திருவானைக்காவல்ல இருக்கிற ஒரு பஞ்சபூத ஸ்தலம் தான் போறோம். கோயிலை முடிச்சுட்டு போகும்போது கோபுர தரிசனம் கோடி புண்ணியம்.
அதனால கோபுரத்தை தரிசனம் பண்ணி கிளம்புவோம். இங்க இருந்து திருச்சி திருவானைக்காவல் 150 கிலோமீட்டருங்க. டைம் இப்போ 9:30 ஆகுது. நம்ம எப்படிதான் முட்டி மோதி போனாலுமே 3 இருந்து 4 மணி நேரம் ஆயிரும். அந்த திருவானைக்காவல் கோயில் வந்து மதியானம் 1 மணிக்கு நட சாத்திடுவாங்கங்க. திரும்ப 4 மணிக்கு தான் ஓபன் பண்ணுவாங்க. நம்ம என்னதான் அடிச்சு பிடிச்சு போனாலுமே அந்த 1 மணிக்கு நட சாத்துறதுக்குள்ள போக முடியாது. 1 மணிக்கு நட சாத்துறாங்க அப்படின்னா 12:30 நம்ம எப்படி கோயிலுக்குள்ள போயிடணும். சோ அதுக்கு வாய்ப்பு இல்லை. அப்படிங்கறதுனால இப்ப நடந்தே பஸ் ஸ்டாண்ட் போய் பஸ் ஏறி போலாம் அப்படின்னு இருக்குங்க. சிதம்பரம்ல இருந்து திருச்சிக்கு ட்ரெயினே இருக்குது. பட் ஒரு நாளைக்கு 4 ட்ரெயின் தாங்க இருக்கு. அடுத்து வந்து 11:45 சோழன் எக்ஸ்பிரஸ் இருக்கு. அந்த சோழன் எக்ஸ்பிரஸ்ல ஏறினாலுமே கிட்டத்தட்ட 3 மணி நேரம் ஆகும். 3 மணிக்கு தான் நம்ம திருச்சி போவோம். டைம் 9:30 தான் ஆகுது. 2 மணி நேரம் வெயிட் பண்ற மாதிரி இருக்கும். சோ அதனால பஸ்லயே போயிடலாம் அப்படின்னு இருக்குங்க. பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோங்க. ஆப்போசிட்ல பாக்குறத பஸ் ஸ்டாண்டு. ரெனோவேஷன் ஒர்க் போயிட்டு இருக்க மாட்டிருக்கு. எல்லாம் இடிச்சு போட்டிருக்காங்க. அட்டவணை டைமிங்ஸ் போட்டிருக்காங்க. இந்த பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து எந்தெந்த பஸ் எப்பப்ப கிளம்புது அப்படின்னு பாஸ் பண்ணி ஜூம் பண்ணி பாத்துக்கோங்க. கரூர் பஸ் கிடைச்சிருக்குங்க. இதுவே திருச்சி போகும். இதுலதான் போலான்னு இருக்கேன். கொள்ளிடம் நேத்து நம்ம திருப்பதியில இருந்து வேலூருக்கு அந்த ஏபிஎஸ்ஆர்டிசி பஸ்ல டிராவல் பண்ணோம் இல்லைங்களா? அது எக்ஸ்பிரஸ் பஸ் தான். 120 கிலோமீட்டருக்கு 150 ரூபா வாங்கினாங்க. நம்ம இப்ப போற இந்த கரூர் வண்டி எக்ஸ்பிரஸ் பஸ் தாங்க. பட் நம்ம இன்னைக்கு 150 கிலோமீட்டர் டிராவல் பண்றோம். ஆனா 145 ரூபா தான். மத்த ஸ்டேட் ஆர்டிசி பஸ் கம்பேர் பண்ணும்போது நம்ம தமிழ்நாடு பஸ்ல எப்பவுமே டிக்கெட் ரேட் கம்மியா இருக்கு. $10.50 மயிலாடுதுறையில இருக்கும். ஒரு 1 லிட்டர் வாட்டர் பாட்டிலும் பன்னீர் சோடாவும் வாங்கினேங்க. நான் டிக்கெட் வாங்கும்போதே கண்டக்டர் கிட்ட கேட்டேன், திருச்சியில எந்த பஸ் ஸ்டாண்ட் நம்ம வண்டி போகும் அப்படின்னு. சத்திரம் பஸ் ஸ்டாண்ட் போகும் அப்படின்னாரு. இந்த பஞ்சப்பூர்ல புது பஸ் ஸ்டாண்ட் ஓபன் பண்ணிருக்காங்க இல்லைங்களா, அங்க போகுமான்னு கேட்டேன். அங்க போகாது அப்படின்னு சொல்லிட்டாரு. டைம் 2 தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட். தஞ்சாவூர் புது பஸ் ஸ்டாண்ட்ல தர்பூசணி வாங்கியிருக்கேங்க. பஸ்ஸுக்குள்ளாரே ஏறி வித்தாங்க. 20 ரூபாய். வெல்கம் டு டே 3. நம்ம ஜேர்னி ஆரம்பிச்சு எக்ஸாக்டா 49 மணி நேரம் ஆகுதுங்க. டைம் 3:30. திருச்சி சத்திரம் பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோம். இங்க இருந்து அடுத்து திருவானைக்காவலுக்கு பஸ்ல போக போறோங்க. இங்க இருந்து வெறும் 10 நிமிஷம் தான் ஆகும் அப்படின்னாங்க. பேசாம நம்ம சோழன் எக்ஸ்பிரஸ் ஏறி வந்திருந்தா ஒரு 2 மணி நேரம் சேவ் பண்ணிருக்கலாங்க. 9:40 சிதம்பரம்ல நம்ம வண்டி ஏறணும். திருச்சி வர்றதுக்கு 3:30 ஆயிருச்சு. இதே 12 மணிக்கு நம்ம சிதம்பரத்துல சோழன் எக்ஸ்பிரஸ் ஏறி இருந்தாலும் 3 மணிக்கு திருச்சி வந்திருப்போம். நம்ம ஏறின பஸ் உருட்டுன்னு உருட்டிட்டு வந்தாங்க. மயிலாடுதுறையில ஒரு 1/4 மணி நேரம், கும்பகோணத்துல ஒரு 1/4 மணி நேரம், தஞ்சாவூர்ல ஒரு 1/4 மணி நேரம்னு 3/4 மணி நேரம் வெயிட்டிங்லயே போயிருச்சு நம்ம வண்டிக்கு. வழக்கமா சிதம்பரம் டு திருச்சி வர பஸ் எல்லாம் இப்படிதான் இருக்குமா இல்ல நம்ம ஏறின பஸ் தான் இப்படியான்னு எனக்கு தெரியல. உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. நம்ம பஸ் நம்பர் 83ல வந்தோம். அது ஸ்ரீரங்கம் போற வண்டி. இந்த கட்டுல ஸ்ரீரங்கம் போயிடும். அதனால அந்த எடப்பாடியார் பிளக்ஸ் கிட்ட நம்மள இறக்கி விட்டாங்க. ஆப்போசிட்ல நம்ம நடந்து போகணும் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு. பஸ் நிக்கிறது தெரியுதுங்களா? அதுக்கு அப்படியே ஆப்போசிட்ல இந்த லெஃப்ட் கட் பண்ணி உள்ள போகணும். கோபுரம் தெரியுதுங்க எனக்கு. வந்துட்டோம். நீருக்கு அதிபதியான திருவானைக்காவல் ஜம்புகேஸ்வரர் கோயிலுக்கு வந்து சிறப்பான ஒரு தரிசனத்தை பண்ணி முடிச்சாச்சுங்க. இங்க வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. பொது தரிசனத்திலே வெறும் 5 நிமிஷம் தான் ஆச்சு. கூட்டம் கம்மியா தாங்க இருந்தது. பஞ்சபூத ஸ்தலங்கள்ல இது 2வது வரும். நம்ம இதை 5வதா விசிட் பண்ணிருக்கோம். இந்த திருவானைக்காவல் கோவில் பாத்தீங்கன்னா ஸ்ரீரங்கம் கோயிலுக்கு பக்கத்திலேயே தாங்க இருக்கு. இங்க இருந்து ஸ்ரீரங்கம் கோயில் 2.5 கிலோமீட்டர் தான். உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான். இந்த ஸ்ரீரங்கம் வந்து ஒரு ஐலாண்ட் தீவு. இந்த ஸ்ரீரங்கத்தை சுத்தி 4 திசையிலயும் காவேரி ஓடுது. காவேரியில என்ன இருக்கும்? நீர் இருக்கும். ஜம்புகேஸ்வரர் எதற்கு அதிபதி? நீர்
நீருக்கு அதிபதி. இந்த ஜம்புகேஸ்வரர் வந்து நீர்லிங்கம்ங்க. இதை வந்து அப்புலிங்கம் அப்படின்னு கூட சொல்றாங்க. இந்த அப்புலிங்கம் இருக்கு இல்லைங்களா, அது கீழே வந்து ஒரு அண்டர் கிரவுண்ட் ஸ்ட்ரீம் இருக்குங்களா, ஒரு சுனை. அந்த சுனை வந்து வற்றாத ஒரு சுனைங்களா, எப்பவுமே அந்த சுனையில தண்ணி இருந்துட்டே இருக்குங்களா. இந்த நீர்லிங்கத்தை பார்வதி தேவியே உருவாக்கி பூஜை பண்ணாங்களாம். அந்த கோயில் மெயின் பிரகாரம் இருக்கு இல்லைங்களா, அதுக்குள்ள குமிஞ்சு போற மாதிரி தான் இருந்தது. இதோட தள்ள வரலாற்றை எடுத்து பார்த்தா யானை வந்து கோயில் பிரகாரத்துக்குள்ள போகாம இருக்கணும் அப்படிங்கறதுக்கு ஏத்த மாதிரி டிசைன் பண்ணிருக்காங்க. ஸ்ரீரங்கத்துல இருக்க அந்த பெருமாள் கோயில் தாங்க இந்தியாவுல மிகப்பெரிய இந்து கோயில். இந்த திருவானைக்காவல் கோவில் இந்தியாவிலேயே 13வது மிகப்பெரிய கோவில். பாருங்க, ஒரே ஒரு சின்ன தீவுக்குள்ள இந்தியாவில் இருக்கக்கூடிய 2 மிகப்பெரிய கோவில் அமைஞ்சிருக்கு. இந்த திருவானைக்காவல் கோவில் மொத்தம் 18 ஏக்கர் பரப்பளவுல அமைஞ்சிருக்குங்க. சிறப்பான ஒரு தரிசனத்தை முடிச்சாச்சு. அடுத்து நம்ம திருச்சி ஜங்ஷன் போக போறோம். அங்க ஒரு ரிட்டையரிங் ரூம் போட்டிருக்கேன். இன்னும் உங்ககிட்ட ஷேர் பண்ண வேண்டிய விஷயங்கள் இருக்கு. அதனால வீடியோ முடிஞ்சிருச்சு அப்படின்னு ஆஃப் பண்ணிடாதீங்க. பஞ்சபூத ஸ்தலங்களே பார்த்துட்டோம். மன நிறைவா இருந்தாலும் ஒரே ஒரு சின்ன குறை, எங்கேயுமே அன்னதானம் சாப்பிட முடியல அப்படிங்கிறது. காஞ்சியில ஆரம்பிச்ச நம்ம அந்த ஜேர்னி திருச்சியில முடிய போகுதுங்க. இப்ப டைம் கரெக்டா 4:30 ஆகுது. நம்ம ஜேர்னி ஸ்டார்ட் பண்ணி 50 மணி நேரம் ஆயிருக்கு. 2 நாள்னா 48 மணி நேரம் இல்லைங்களா. சோ கிட்டத்தட்ட நம்ம 2 நாள்ல இந்த ஜேர்னியை கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிட்டோம். மொபைல் உள்ள நாட் அலோடுங்க. அதனால இந்த மொபைல் போன் டெபாசிட் லாக்கர்ல முதல்ல மொபைலை வச்சுட்டு போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து திரும்ப மொபைலை ரிட்ரைவ் பண்ணி அதுக்கப்புறம் தான் போய் உங்களோட வ்ளாக் பண்ணேன். இந்த கோயில் கோபுரத்துக்கு ஆப்போசிட்லயே ஒரு காபி கடை, காஃபி ஒன்று போடுவோம். இந்த ட்ரிப்ல நம்ம குடிச்ச ஃபில்டர் காஃபிலே இதுதான் தரமான ஃபில்டர் காஃபிங்க. 17 ரூபாய். சோ நீங்க திருவானைக்காவல் கோயில் வர மாதிரி இருந்தீங்கன்னா இந்த கடையில் ஃபில்டர் காஃபி ட்ரை பண்ணி பாருங்க. மாஸ் பண்ணிட்டாங்க. ட்ரெயின் லாகிங் ஸ்டைல்ல முடிப்போம். பாய் பாய் ஜம்புகேஸ்வரா. சூப்பரான சன்செட் ஆயிட்டு இருக்கு. 2 மணிக்குள்ள எப்படி திருச்சி ரீச் ஆயிரும். திருச்சி போய் லஞ்ச் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு நினைச்சா நம்ம பஸ் செம லேட் பண்ணிட்டாங்க. அதனால மதியானம் லஞ்ச் எல்லாம் இன்னைக்கு சாப்பிடலைங்க. திருச்சி ஜங்ஷன்ல ஒரு ரிட்டையரிங் ரூம் 6 மணி நேரத்துக்கு புக் பண்ணியிருந்தாங்க. அங்க வந்து செக் இன் பண்ணியாச்சு. இந்த சமயத்துல ஒரே ஒரு விஷயத்த நான் சொல்ல மறந்துட்டேன். அதை மட்டும் சொல்லிடுறேன். இந்த எல்லா பஞ்சபூத கோயில்களும் 78 and 79 டிகிரி ஈஸ்ட் லாஞ்சிடியூட்லயும் 10 and 14 டிகிரி நார்த் லாட்டிடியூட்லயும் அமைஞ்சிருக்குங்க. அதாவது நீங்க ஒரு மேப் எடுத்து இந்த பஞ்சபூத கோயில்கள் எல்லாம் வந்துட்டு ஒரு புள்ளி புள்ளியா வச்சு ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் போட்டீங்கன்னா அந்த ஸ்ட்ரெயிட் லைன்ல இந்த எல்லா கோயிலும் கனெக்ட் ஆகுமா. சோ வந்துட்டு அந்த காலத்துல எந்த பெரிய அட்வான்ஸ்டு சயின்ஸ் இல்லாத சமயத்துல எப்படி இந்த மாதிரி வந்து கோயில்களை வந்துட்டு ஒரே நேர்கோட்டில் அமைஞ்சாங்க அப்படிங்கிறது ஆச்சரியமா இருக்கு. மனம் போன போக்குல ஒரு பிளான் பண்ணி போனோங்க. அந்த பிளான் பாத்தீங்கன்னா டெரிஃபிக்கான பிளானா அமைஞ்சிருக்கு அப்படின்னு நம்புறேன். ஏன்னா நான் ட்ரெயின்ல நான் போட்ட பிளான் எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பாயிண்ட் திரும்ப இன்னொரு தடவை டச் பண்ற மாதிரி இருந்தது. இப்போ நம்ம 2 நாள் டிராவல் பண்ணிருக்கோம் இல்லைங்களா. திருப்பதி தவிர வேற எந்த ஊரையுமே நம்ம 2வது வாட்டி கிராஸ் பண்ணி போயிருக்க மாட்டோம். ஓகேங்க, இப்ப எவ்வளவு நமக்கு செலவாச்சு அப்படின்னு பார்க்க வேண்டிய நேரம் வந்தாச்சுங்க. பஸ் ட்ரெயின்ல மட்டும் நமக்கு டிக்கெட் ஃபேர் எவ்வளவு ஆயிருக்குன்னு பாத்தீங்கன்னா 717 ரூபாய் ஆயிருக்கு. சோ உங்க கையில 750 ரூபாய் இருந்தா போதும், நீங்க இந்த எல்லா கோயிலுமே அழகா தரிசனம் பண்ணிட்டு வந்துடலாம். இந்த 750 ரூபாய் கூட ஆட்டோ செலவு, ரூம் ரெண்ட், ஃபுட் இதையெல்லாம் சேர்ந்தோம்னா கிட்டத்தட்ட 4500 இருந்து 5000 ரூபாய் வந்துரும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ ஓவராலா எனக்கு எவ்வளவு செலவாச்சு அப்படின்னு நான் ஸ்கிரீன்ல ஓவர்லேவா போடுறேன் பாருங்க. சோ ஓவராலா உங்க கையில 750 ரூபாயில இருந்து 1000 ரூபாய் இருந்தா போதும். வெறும் டிராவலுக்கு மட்டும் 5 கோயிலையும் நீங்க அழகா தரிசனம் பண்ணிட்டு உங்க ஊருக்கே போயிடலாம். இன்னொன்னு, இந்த 5 கோயிலும் முழுக்க முழுக்க ட்ரெயின்ல பார்க்கலாம். பட் ட்ரெயின்ல பாக்குறது கொஞ்சம் சிரமம். ஏன்னு பாத்தீங்கன்னா, ஏன்னா காஞ்சிபுரமா இருக்கட்டும், திருவண்ணாமலையா இருக்கட்டும், காலஹஸ்தியா இருக்கட்டும், இது வந்து மெயின் லைன்ல இல்லாம கொஞ்சம் உள்ள இருக்குங்க. அதனால இந்த லைன்ல அதிகமான ட்ரெயின் போக்குவரத்து கிடையாது. அதனால நம்ம ட்ரெயின் முழுக்க முழுக்க ட்ரெயின்ல மட்டும் பிளான் பண்ணியிருந்தோம்னா 3 இருந்து 5 நாள் பக்கம் ஆயிருக்கும். எக்ஸாம்பிளுக்கு சிதம்பரம்ல இருந்து திருவண்ணாமலைக்கே டைரக்டா ட்ரெயின் இருக்கு, பாமணி எக்ஸ்பிரஸ் இருக்கு. பட் அது வாரத்துல 3 இல்ல 4 நாள் தான் ஓடும் அப்படின்னு நினைக்கிறேன். சோ அந்த ட்ரெயின் என்னைக்கு ஓடுதுன்னு பார்த்து அதுக்கேற்ற மாதிரி பிளான் பண்ற மாதிரி இருக்கும். சோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான ட்ரெயின் இருக்குங்க. பட் அதுல ஒரு சில ட்ரெயின் வந்துட்டு எல்லா நாளும் ஓடாது. அதனால முழுக்க முழுக்க இந்த ட்ரிப்பை ட்ரெயின்ல மட்டுமே டிராவல் பண்ணி கம்ப்ளீட் பண்றது அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் அதிகமா டைம் எடுக்குங்க. அவ்வளவுதாங்க, வீடியோவோட எண்டுக்கு வந்துட்டோம். இதுக்கு அடுத்து 11 மணிக்கு செம்மொழி எக்ஸ்பிரஸ் திருச்சி வருங்க. அதுல ஏறி அப்படியே ஊருக்கு போயிடலாம் அப்படின்னு இருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் அப்படின்னு நம்புறேன். பாய்.